பிப்ரவரி 24 என் பிள்ளைய ஆணவ கொலை பண்ணிட்டாங்க. பிரவீன் ஆஷின் தான் கூப்பிடுவோம். அதன் தொடர்ச்சியாக வந்து போலீஸ் வந்து சரியான நடவடிக்கை எடுக்கலை. அதனால் மன உளைச்சலாகவே இருந்தா. இது 60 நாளுக்குள்ளே பெயிலும் கேட்டாங்க. அதுலேருந்து ரொம்ப பேசாமல் ஒரு மாதிரியாகவே இருந்து நாங்கள் எவ்வளோ தைரியம் சொன்னோம், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம பெரிய லாயர் தான் வச்சுருக்குறோம், அதை வெளியே எடுக்க முடியாமல் பண்ணலான்ற அத்தனை தைரியமும் நாங்கள் சொன்னோம். ஆனால் அது வந்து எடுக்கவே இல்லை. அது வந்து மன உளைச்சலாகவே இருந்தது. 14ஆம் தேதி தூக்கு மாட்டிக்கிச்சு. அதை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் எவ்வளோ போராடினோம். ஹாஸ்பிட்டல் காமாட்சி பள்ளிக்கரணையிலே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், காமாட்சி போனோம். எல்லாமே எவ்வளோ முயற்சி பண்ணோம். 9 நாளாக வச்சுன்னு போராடினோம். அது பழிச்சு வரணும். அப்போ கூட அது லாஸ்ட்டில் நேற்று 7 மணிக்கெலாம் உயிரை விட்டுச்சு. இது போலீஸும் சரியான நடவடிக்கை எடுக்கலை. காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கலன்றீங்க. அவங்க இந்த வழக்கு சம்பந்தமாக சில பேரை கைது பண்ணியிருக்காங்க. உங்களோட கோரிக்கை என்ன இந்த வழக்கில்? யார் மேலே நடவடிக்கை எடுக்கணும் குற்றம் சாட்டுறீங்க? அவங்க அம்மா சரளா, அவங்க அப்பா துரைக்குமார், நரேஷ் அவங்க கூட எழுதி தான் வச்சுருக்குது. ஆனால் அது ஆரம்பத்துலேருந்து மென்ஷன் பண்ணின்னு தான் இருக்குது அவங்கள. ஆனாலும் அவங்க வந்து அதை வந்து இது பண்ணவே இல்லை. அவங்களாம் சேர்க்கக்கூடாது, அந்த ஸ்பாட்டில் இருக்கிறவங்கள மட்டும்தான் சேர்க்கணும் அப்படின்றதுலாம் பண்ணாங்க. அது ஆரம்பத்துலேருந்து சொல்லின்னு தான் இருக்குது. அதை வந்து அவங்க இது பண்ணல. அதெல்லாம் அதுக்கு ஒரு மன உளைச்சல் ஆயிடுச்சு. அது போஸ்ட்மார்ட்டம் வந்து மருத்துவர் குழு மூலமா வீடியோ ஃபுட்டேஜோடு கொடுக்கணும், எங்களுக்கு பண்ணணும். அப்படி இருந்தால் தான் நாங்கள் வாங்குவோம். ஷர்மிளா இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க அவங்க அப்பா வந்து டிஎம்கேல இருக்காங்க, அதனால ஏதாவது பவர்ஃபுல்லாக யாரும் அவங்கள பாதுகாக்கிறாங்க அப்படின்னு நமக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுதான் அவங்கள வந்து காப்பாத்துதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம். இந்த வழக்கு தொடர்பாக வழக்கை மாற்றணும்னு சொல்லி ஏதோ கோரிக்கை கொடுத்துருக்கீங்களா? சிபிஐடிக்கு மாற்றணும். அது போலீஸ் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் அதை மாற்றணும். அப்போ தான் நாங்கள் வாங்குவோம். சித்ரா. ஆமாம். இந்த பொண்ணு வந்து போயிட்டு வீட்டில் பேசும்போது எப்படி சகஜமாக பழகிச்சா, இல்லை வேறு ஏதாவது அது என்ன மாதிரியான மனநிலை, டெய்லி சாப்பிடுமா, என்ன மாதிரியான பேசிகிட்டு இருக்கோம், அதை பற்றி ஏதாவது தெரியுமா? சரியாக சாப்பிடாது, தண்ணி கூட நாங்கள் வற்புறுத்தி தான் கொடுக்கணும், தூங்காது நைட்டில். எல்லாமே நாங்கள் அதுக்கு சொல்லின்னு தான் இருப்போம், தைரியம் சொல்லின்னு தான் இருப்போம். ஆனாலும் அது மனசில் அது இருந்துக்கினே தான் இருந்துக்குது. அவங்க வீட்டில் வந்து ரெகுலராக கவுன்சிலிங் கொடுத்துன்னு தான் இருந்தோம். வெளியெலாம் கூட கூட்டின்னு போய் பாப்பா மோகன் சார் வந்து வெளியே ஒரு இது கூட அரேஞ்ச் பண்ணி பேசினார். அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துன்னு தான் இருந்தோம், கவுன்சிலிங்லாம் கூட கொடுத்தோம். அப்போ கூட அவங்க வந்து எதையுமே அந்த இதுலேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். பெயில் கேட்டு 60 நாளுக்குள்ளே வேறு பெயில் கேட்டாங்க அவங்க வீட்டிலேருந்து. அவங்க அண்ணனுக்கு முதல்ல அவங்க அண்ணனுக்கு தான் கேட்டிருக்காங்க. அதுவே பெருசாக அவளுக்கு மனசு இது உடஞ்சிடுச்சு. போலீஸ் வந்து அது வந்து போலீஸ் 12ஆம் தேதி கோர்ட்டுக்கு வரணுன்ட்டு லெட்ரு வந்தது. ஆனாலும் அந்த அரசு தரப்பு லாயரும் வரல, அங்கே எதுவுமே இது இல்லை, எங்களுக்கு எந்த இன்ஃபார்மும் கிடையாது. நாங்கள் போயிட்டு சும்மா தான் வீட்டுக்கு வந்தோம். அதுவே மன உளைச்சல் ஆயிடுச்சு. இது கேஸு நான் ஒழுங்காக போகுமா போவாதான்ற ஒரு டவுட்டும் வந்துடுச்சு மனசில். அதுவே கவலையாகவே பேசினே இருந்தது. நல்லா தான் இருந்தது. குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போச்சு. நான் தான் தண்ணிலாம் எடுத்து வச்சேன், குளிச்சுட்டு வந்தது. ட்ரெஸ் மாற்றுறதுக்காக தான் உள்ளே போச்சு. நாங்கள் ட்ரெஸ் ஒரு கொஞ்சம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான். 10 நிமிஷத்துக்குள்ளே என் பொண்ணு போயிட்டு கதவு தட்டுறா, இருடி ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே நான் போய் கதவு தட்டுறா,
மாட்டின்னு தூங்கி. டைரி என்ன ஏதாவது உங்களுக்கு எழுதி வச்சிருந்தா? டைரி எழுதி இருக்குது. இப்போ தான் இன்னைக்கு தான் பார்த்தோம். டைரியில் அவங்க அம்மா அப்பாலாம் போடல, அவங்க பேர் தான் துரைக்குமார், சரளா, நரேஷ், தினேஷ் தான் போட்டிருக்குது. அவங்க தான் காரணம், இதுக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு எழுதி. எனக்கு உயிர் ஜடம் மட்டும்தான் இருக்குது, உயிர் போன மாதிரி தான் இருக்குது. எனக்கு என் உயிரை அவங்க தான், என் பிள்ளை தான் என் புள்ளைய தான் மண்ணில் இறக்கிட்டாங்க. என் பொண்ணாவது இருக்கும், அதை வச்சு அதை அவனை பார்க்குற மாரி பார்த்துக்கலாம், அதை வச்சு நம்ம அதை பெருசாக நினச்சேன் நான். அதையும் அவங்களால தான் அதுவும் பறிப்போச்சு எனக்கு. என் பிள்ளைய அது மாதிரி என் பிள்ளை மேலே கையை வைக்காமல் இருந்தால் ரெண்டுமே அழகாக எங்கேயாவது வாழ்ந்துருக்கும். அவங்க தொட்டதுனால தான் இப்போ என் குடும்பமே இன்றைக்கி சீரழிஞ்சு ஒரு ஜடம் போல தான் இருக்கிறோம். என் பிள்ளை துக்கமே எங்களால் தாங்க முடியாத ஒவ்வொரு நாளும் நரகமாக தான் இருந்தது எங்களுக்கு. ஆனாலும் இப்போ அதுக்கு மேலே நரகமாயிடுச்சு. அவளை நாங்கள் என் பிள்ளையாகவும் பார்த்தோம், அவளை நாங்கள் பொண்ணாகவும் பார்த்தோம், 2 விதமாகவும் தான் பார்த்தோம். அப்படியே பார்த்திங்கன்னா அது ஒரு மன ஆறுதலாக இருந்தது எங்களுக்கு. ஆனாலும் இப்போ எதுவுமே இல்லை. இப்போ நரகமாகவே ஆயிடுச்சு எங்களுக்கு. ஒரு நாளும் நரகமாக வந்து இப்போ சுத்தமாக நரகமாகவே ஆயிடுச்சு. அது மாறும், இந்த பொண்ணு இப்போ இவ்வளோ பொண்ணால் மாறும் அப்படின்னு நினச்சின்னு இருந்தோம். ஆனால் இப்போ சுத்தமாக எங்களுக்கு நரகமாகவே மாறிடுச்சு. அவங்க ரீசெண்டாக படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபீஸ் எல்லாம் கட்ட சொன்னதா சொல்லி போனோம். ஆமாம், ஃபீஸ் கட்டி இருக்கிறோம். எக்ஸாம் ஃபீஸு சண்டே தான் லாயரை கேட்டாங்க. நான் மண்டே வந்து காலேஜுக்கு போகிறேன் அப்படின்ட்டு, இது கோர்ட்டுக்கு போக வேண்டிய வேலையும் இருந்து, அப்பா கூட்டின்னு போனால் போதும், நீங்கள் காலேஜுக்கு போங்கன்ட்டு சொன்னாங்க. அது காலேஜுக்கு போகிறதா தான் இருந்தது. காலேஜ் ஃபீஸும் ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி தான், ஒரு ஃப்ரைடே அது மாதிரி தான் கட்டணும்.